வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கல். புதுவையில் மதுரையின் ஜிகர்தண்டா 400வது கிளையினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்திய பொங்கல் திருவிழா கோலப்போட்டி முன்னாள் சபாநாயகர் பங்கேற்று பார்வை. அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை அறக்கட்டளை சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனத்தை அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசால அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவின் ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பழனி, பாண்லி ராஜா, பழனி சுரேஷ், ஜெயபால் தில்லை ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் 25க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், மருந்து வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மதுரை புகழ்பெற்ற ஜிகர்தண்டாவின் 400வது கிளையினை புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி குத்து விளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்த நிலையில் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் ஒரு ஜிகர்தண்டா இலவசம் என சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஜிகர்தண்டா பானம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த ஜிகர்தண்டா விற்பனை செய்யும் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடையின் 400வது கிளை இன்று திறக்கப்பட்டது. கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி முதல் விற்பனை துவக்கி வைத்து கடையில் அமர்ந்து ஜிகர்தண்டா வானத்தை அருந்தினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு இன்று முதல் 19ஆம் தேதி வரை ஒரு ஜிகர்தண்டா வாங்கினால் 1 இலவசம் என சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற கோல போட்டியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி கோல போட்டி, விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெற்றது. இந்த கோல போட்டியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு கோலங்கள் வரைந்த மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இன்று குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான RKS சிவா, DSP J பிரதர்ஸ் மற்றும் அன்பு ஆனந்த் மற்றும் மணிகுமார், தேவா முத்து, அஜித் சூர்யா, ஆதி கிருபா, தீனா விஜயவேல், கிருஷ்ணா, கமல், ராகுல், திவாஸ், கமேஷ், விக்னேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக கோல போட்டியை பார்வையிட்ட முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அப்பகுதி மக்கள் பொன்னாடை போற்றி வரவேற்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் இன்று பொங்கல் தொகுப்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா இன்று முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் இல்லத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பாஜக நிர்வாகிகளுக்கு பொங்கல் வைக்க தேவையான பொருட்களான அரிசி, வெல்லம், முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சிக்கு நாகராஜன் முன்னிலை வகித்தார். ஆனந்தகண்ணன், ஆனந்த பாஸ்கர், மகேஷ் ரெட்டி, சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களின் சம்பள நிலுவையை கண்டித்து தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் கடந்த 2024 டிசம்பர் மாதம் முதல் ஊதியம் வழங்காததால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் பொங்கல் விழா நடைபெறும் சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கல்லூரியின் முதல்வரை சந்தித்து விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலாளர்களுக்கு தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டும் ஊதியம் கிடைக்காத பட்சத்தில் நேற்று கல்லூரி வாயில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலையிட்டு ஊழியர்களின் ஊதிய பிரச்சினையை தீர்த்து வைத்த ஊழியர்களுக்கான நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கிட வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சபாநாயகர் செல்வம் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழர் திருநாளாம் இனிய தைப்பொங்கல் நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வனத்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய பேரூர் நகரம் கிளை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். மற்றும் தொல்மு TR இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் சார்பில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் முருகன் கோவில் வீதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் புது பாணியில் பொங்கல் வைத்த பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்றதோடு அங்கு நடைபெற்ற பூஜையிலும் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் என்ற அடிப்படையில் நடைபெற்ற விழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் என ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அது மட்டுமின்றி தொடர்ந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி மற்றும் பாரம்பரிய விளையாட்டான கயிறு இழுத்தல், உரியடித்தல் மற்றும் இசை நாற்காலி, சைக்கிள், பலூன் உடைத்தல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி வருகின்ற வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரெட்டியார்பாளையம் விழுவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகாமி நகர் 8வது குறுக்கு தெருவில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் A/75ஆம் ஆண்டு நிறுவை முன்னிட்டு அரசமைப்பு சட்ட ஏற்பு நாள் கருத்தரங்கம் மற்றும் உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி செயலாளர் தீந்தமிழன் தலைமை தாங்க தமிழாளான் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து ஜான்சன் கிறிஸ்துராஜ், பார்த்திபன் அன்பரசன், ஜெயராஜ், சத்யசீலன் ஆகியோர் முன்னிலை வகிக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவனன் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கபிலன், ஏகவள்ளி, முபாரக், அன்பரசன், திருமாறன், காலி, இன்பத்தமிழன், திருவரசன், மீனா ஆகியோர் வாழ்த்துரை வழங்க தொகுதி செயலாளர்கள் ஆற்றல் அரசு, இளவேந்தன், பூபாலன், சுபேஷ், செந்தமிழ், வளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரசமைப்பு சட்ட ஏற்பு கருத்தாளர்களுக்கான பேராசிரியர் இளங்கோ மங்கையர் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விஜி நன்றி உரை ஆற்றினர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் சார்பில்
சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளி எதிரில் உள்ள மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தேசிய மகளிர் அணி தலைவி நாகலட்சுமி தலைமை தாங்கினார். ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா, புதுச்சேரி மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் தனலட்சுமி, மாநில மகளிர் அணி அமைப்பாளர் கலைவாணி, மாநில மகளிர் அணி துணை அமைப்பு செயலாளர் கௌசல்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் சிவகுமார் வரவேற்றார். சமத்துவ பொங்கல் விழாவில் சங்கத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் சேவாரத்ன டாக்டர் பாலகண்ணியப்பன், தேசிய அமைப்பு செயலாளர் பாஸ்கரன், புதுச்சேரி மாநில தலைவர் தபா பிரகாஷ், மாநில அமைப்பு செயலாளர் கருணாநிதி, மாநில பொருளாளர் பாலமுருகன், மாநில அமைப்பாளர் செபாஸ்டின், புதுச்சேரி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் கபிலன், மாநில துணை அமைப்பு செயலாளர் ஜோசப் சந்திரன், மாநில இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் மனோபாலன் மற்றும் மாஸ்டர்கள் ஹரிசுருசன், பகதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாரதிபுரம் ரகுபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கையை அறிந்த ரகுபதி நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் சேவாரத்னா டாக்டர் பாலகண்ணியப்பன் முன்னிலையில் இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நலச்சங்கத்தில் இணைந்தார். இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நலச்சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட சமத்துவ பொங்கல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நைனார் மண்டபம் கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஸ்ரீ முன்னடையான் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்த புது பானையை ஊர்வலமாக எடுத்து வந்து குளக்கரையோரம் மண் அடுப்பு வைத்து நெருப்பு மூட்டி பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்கு பனை ஓலை மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்டது. பின் படையில் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் அவர்களது மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் அவர்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழை தோங்கும் என்று கூறுகின்றன. மேலும் இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள். இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்திலிருந்து வருவதில்லை என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரி தொண்டமானத்தின் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி தொண்டமானத்தின் கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் தொண்டமானத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைப்பாளர் தியாகு கலந்து கொண்டு கால்நடை முகாமை துவக்கி வைத்தார். சமூக சேவகர் மற்றும் தாசில்தார் ஐயனார் முன்னிலை வகித்தார். இச்சிகிச்சைக்கு முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டார். கால்நடைகளுக்கான மலட்டு தன்மையை கண்டறிந்த சிகிச்சை அளித்தார். இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர் மற்றும் பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்க தலைவர் செல்வமுத்து சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், தாது உப்பு கலவை மற்றும் சத்து டானிக்கை அவர்கள் எவ்வாறு உபயோகிப்பது, கால்நடை உற்பத்தியை பெருக்குவது குறித்து கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கி கூறினர். இந்த சிகிச்சை முகாமின் ஏற்பாடுகளை புதுச்சேரி ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மேலாளர் ஜெயகிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்த சிகிச்சையால் 250க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த சிகிச்சை முகாமிற்கு ஊர் பிரமுகர்கள், கால்நடை விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துப்புரவு பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கரும்பு, அரிசி, வெள்ளம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, திருபுவனை தொகுதி மக்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் தை திருநாள் அவரது உள்ளத்திலும்
இல்லத்திலும் மகிழ்ச்சியை செல்வமும் பெருகிட இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துக் கொண்டார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் உழவர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக உழவர்கரை பாவன நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்த மக்களுக்கு கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் விடுவிடாக சென்று கரும்புகள் வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேங்காய் திட்டு பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை தேங்காய் திட்டு கிளை செயலாளர் பெருமாள் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கழக கொடியை ஏற்றி அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் சீதாராமன், துணை செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜீவானந்தம், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கலிவரதன், கருணா மற்றும் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அரசு ரமணா, கந்தன், மணிபாரதி மற்றும் கழகத்தினர் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் 162வது விவேகானந்தர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 108 மகா திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் 162வது விவேகானந்தர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 108 மகா திருவிளக்கு பூஜை மேற்கு உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்து பக்தி பாடல்கள், போற்றி மந்திரங்கள் சொல்லி தீபத்தை வழிபட்டனர். இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட பிரசாதங்களை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், இந்து முன்னணி புதுவை மாநில தலைவர் சுனில்குமார், விவேகானந்தர் கதை கேள் இயக்கம் கார்த்திகேயன், உழவர்கரை இந்து முன்னணி நகர செயலாளர் குமரன் உள்ளிட்ட ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் சமூக சேவகர் லட்சுமி நாராயணன் செய்திருந்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சரியான பதில் அளித்த மாணவர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி பரிசுகள் வழங்கினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் பள்ளி மாணவர்களுக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தலைக்கவசம் சம்பந்தமான வினாடி வினா போட்டியும் நடைபெற்றது. இந்த போட்டியில் சரியான பதில் அளித்த மாணவர்களுக்கு போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைக்கவசம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், போலீசார் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தமிழ் அன்னை நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தமிழ் அன்னை நகரில் ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் எதிரில் வழக்கமாக உற்சாகத்துடன் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் அன்னை நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் ஒன்று கூடி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்த பொங்கல் விழா கொண்டாடுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் எதிரில் பொங்கலிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்ட பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பகுதி ஊர் மக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்ட கரும்பு மற்றும் பொங்கல் வழங்கி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழா ஏற்பாடுகளை முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் நூதன உற்சவர் சிலை மற்றும் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகரில் உள்ள அருள்மிகு வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் நூதன உற்சவர் சிலை பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது.
இதனையொட்டி விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்பனுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஐயப்ப பக்தர்கள், ஆலய நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், விடுதலை நகரை சேர்ந்த பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7330 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கல். புதுவையில் மதுரையின் ஜிகர்தண்டா 400வது கிளையினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்திய பொங்கல் திருவிழா கோலப்போட்டி முன்னாள் சபாநாயகர் பங்கேற்று பார்வை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத பொங்கல் விழா. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.